அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, எலுமிச்சை பழத்தினுடைய பயன்களை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். எலுமிச்சை பழம் விட்டமின் சியினுடைய ஆதாரம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். விட்டமின் சி மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி, இரும்பு சக்தி உறிஞ்சுதலுக்கு உதவக்கூடிய எலுமிச்சையை தினமுமே நம்ம எடுத்துக்கிறதுனால என்னென்ன ஆரோக்கிய நன்மைகளானது நம்முடைய உடலுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய பழம் அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது எலுமிச்சை பழம் தான். கோடை காலத்தில் தினமுமே எலுமிச்சை பழம் ஜூஸை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுக்கு நிறைய புத்துணர்ச்சியானது கிடைக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் எலுமிச்சை பழம் பயன்படுத்துகிறத நம்ம பார்த்துருப்போம். சிட்ரஸ் பழமான எலுமிச்சையில் சிட்ரஸ் அமிலம் அதிக அளவில் காணப்படுது. இதுதான் இதனுடைய புளிப்பு சுவை மற்றும் ஃப்ரெஷ்ஷான ஒரு வாசனைக்கு காரணமாக இருக்குதுங்க. எலுமிச்சையினுடைய அனைத்து பகுதிகளையுமே நம்ம சமையலில் பயன்படுத்தலாம். தினமும் ஒரு எலுமிச்சை நம்ம சேர்த்துக்கிறதுனால நிறைய நன்மைகளானது நமக்கு கிடைக்கும். எலுமிச்சையில் என்னென்ன ஊட்டச்சத்துக்களானது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முழு எலுமிச்சை பழத்தில் 84 கிராமில் இருக்கக்கூடிய நமக்கு நிறைய ஊட்டச்சத்துக்களானது இருக்குது. அதாவது கலோரிகள், அது 24 கலோரிகளும், மொத்த கொழுப்புன்னு பார்த்தீங்கன்னா 0.3 கிராம் தான். சோடியம் 1.7 மில்லிகிராமும், பொட்டாசியம் 115.9 மில்லிகிராமும், கார்போஹைட்ரேட் 8 கிராம், நார்ச்சத்து, சர்க்கரை, புரதம், விட்டமின் சி அப்படின்னு எல்லாமே அடங்கியிருக்குங்க. இப்படி பல ஊட்டச்சத்துக்கள் மற்றும் விட்டமின்கள் நிறைந்திருக்கக்கூடிய எலுமிச்சையை தினமுமே நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால நிறைய நன்மைகள் நமக்கு ஏற்படுது. முதல்ல நம்ம இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல முக்கியமாக பயன்படக்கூடியதுன்னா எலுமிச்சை பழம் தான். ஏன்னா இந்த எலுமிச்சை பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்குது. கூடவே விட்டமின் சியும் இருக்கிறதுனால இதயத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யும். மேலும் பார்த்திங்கன்னா பக்கவாதம், இதய நோய்கள் தடுக்கிறது, இது எல்லாத்துக்குமே எலுமிச்சை பழம் உதவியாக இருக்குங்க. எலுமிச்சையில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் இதய நோய்களுக்கான ஆபத்து காரணிகளை எல்லாத்தையுமே கணிசமாக குறைக்கும். எலுமிச்சை சாறை தினமுமே நம்ம எடுத்துக்கிறதுனால உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க முடியும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்கிறாங்க. எலுமிச்சையில் இருக்கக்கூடிய தாவர கலவையான டயோஸ்மின் மற்றும் ஹெஸ்பெரிடின் ஆகியவை தான் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத கொழுப்புகள் கரையிறதுனால இதய ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்பட ஆரம்பிக்கும். மேலும் எலுமிச்சையில் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி கொடுக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சளி, காய்ச்சல் இதெல்லாம் உண்டாக்கக்கூடிய கிருமிகளை எதிர்த்து உடலை ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுருக்கும். மேலும் நீங்கள் இரும்பல், சளியால் பாதிக்கப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா அதிலேருந்து நிவாரணம் பெறணும் அப்படின்னா எலுமிச்சையை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். எலுமிச்சை சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சளி, காய்ச்சல், இருமலால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது எலுமிச்சையை பயன்படுத்தி பாருங்கள், நல்ல ஒரு நிவாரணம் பார்க்கலாம். ஒரு கிளாஸ் சூடான தண்ணீர்லையோ அல்லது வெதுவெதுப்பான தண்ணீர்லையோ நீங்கள் இந்த எலுமிச்சை சாறை ஒரு ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டு வர்றதன் மூலமாக இரும்பல், சளி இதில் இருந்தெல்லாம் நீங்கள் சீக்கிரமாக விடுதலை பெற முடியும். அதே போல் எலுமிச்சையில் இருக்கக்கூடிய பெக்டின் கலவை உண்ட பின்னு நார்ச்சத்தாக விரிவடையும். இது உங்களை நீண்ட நேரத்துக்கு முழுமையாக உணர வைக்கும். ஸோ உடல் இளைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களில் கண்டிப்பாக எலுமிச்சை பயன்படுத்துங்க. எலுமிச்சைக்கு நிறைய பங்கு இருக்குது. ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு பொழிந்து அதோட ஒரு ஸ்பூன் தேன் கலந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஒரு அருமையான ஒரு பானம், வெயிட் லாஸ் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைத்த மாதிரி இருக்கும். எலுமிச்சையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஒட்டுமொத்தமாக எடை மேலாண்மைக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க. ஸோ இது நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஒரு கிளாஸ் எலுமிச்சை சாரோட அன்னைய நாளை நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு அவங்களுடைய செரிமானம் நல்லபடியாக இருக்கும். செரிமான செயல்முறை மேம்படுத்த முடியும். ஏன்னா எலுமிச்சையில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் இருக்குது. செரிமானத்தை மேம்படுத்துறதோட குடல் இயக்கத்தையும் ஒழுங்குபடுத்தி கொடுக்குது. இந்த எலுமிச்சையில் இருக்கக்கூடிய பெக்டின் அப்படின்ற நார்ச்சத்து, மாவுச்சத்து சர்க்கரையில் இருக்கக்கூடிய செரிமான விகிதத்தை அதிகமாக்கி குடலினுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி கொடுக்குது. மேலும் எலுமிச்சையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி கொலாஜன் உற்பத்திக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருக்குது. இந்த கொலாஜான் தான் சருமத்தை இளமையாகவும் பொலிவாகவும் வச்சுருக்க உதவியாக இருக்குங்க. எலுமிச்சையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, ஃபோலிக் அமிலம், விட்டமின் பி போன்ற ஊட்டச்சத்துக்கள் முகப்பரு, எண்ணெய் பசை, கரும்புள்ளிகளை எல்லாம் அகற்றுவதற்கு உதவியாக இருக்கும். ஆக்சனேற்ற அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய செல் சேதத்தை கூட தடுத்து கொடுக்குங்க. எலுமிச்சையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தான் இதுக்கு எல்லாமே உதவியாக இருக்குது. ஸோ எலுமிச்சை சாறு சேர்த்த பானத்தை நீங்கள் தினமும் அருந்துறதுனால உங்களுடைய சருமத்தினுடைய நிறத்தை கூட உங்களால் மேம்படுத்த முடியும். இதன் மூலம் முன்கூட்டிய வயதாகுவதை தடுக்கலாம். மேலும் எலுமிச்சை சாப்பிட்றதன் மூலமாகவோ நேரடியாக சருமத்தில் தடவுவதன் மூலமாகவோ இதனுடைய நன்மைகளை நீங்கள் ஈஸியாகவே பார்க்கலாங்க. ஸோ இது மாதிரி ஏராளமான நன்மைகளை எலுமிச்சை கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா எலுமிச்சையில் நிறைய வகையான சத்துக்கள் இருக்குது. இதனால் நமக்கு
உடல் உபாதைகள் அப்படின்றது பார்க்கும் பொழுது சிறுநீரக கற்களை தடுக்கிறது, காயம் குணப்படுத்துறது, இது மாதிரி பல ஆரோக்கிய நன்மைகளை வந்து கொடுக்குதுன்னு சொல்லணும். மேலும் கிருமி நாசினியாகவும் சமையலில் சுவையூட்டியவாகவும் பரவலாக வந்து பயன்படக்கூடியதுன்னா அது எலுமிச்சை தாங்க. எலுமிச்சையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் எல்லா விதமான நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வந்து சரி பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலையில் எழுந்த உடனே வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை கலந்து குடிச்சிங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனைகள்லாம் நீங்கி வயிறு வந்து சுத்தமாகும். அதே போல் இந்த எலுமிச்சையில் குறைந்த கலோரிகள் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து அதிகமாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எலுமிச்சை வந்து பயன்படுத்துங்க. எலுமிச்சை பார்த்திங்கன்னா இதயத்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கும். பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு பிளட் ப்ரெஷர் வந்து எப்போ ஏற்படுதுன்னா நம்மளுடைய ரத்தங்களில் வந்து அடைப்பு, அந்த நரம்புகள் எல்லாம் வந்து சுருங்கும் பொழுது ரத்தம் சரியாக ஓட்டம் பாயாமல் இருக்கும். ஸோ ரத்த ஓட்டம் பாயாமல் இருக்கும் பொழுது நமக்கு உறுப்புகளுக்கு தேவையான அளவுக்கு ரத்தம் போகாத போது நிறைய பிரச்சனைகளானது ஏற்படுது. இந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும் இதய நோய் அபாயத்தை வந்து குறைக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியதுன்னா அது எலுமிச்சை தாங்க. அதே போல் எலுமிச்சையில் இருக்கக்கூடிய சிட்ரிக் அமிலம் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகம் வந்து தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மேலும் இந்த எலுமிச்சை சருமம், கூந்தல் அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து உதவியாக இருக்குது. இந்த எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சத்துக்களும் பார்த்திங்கன்னா பொடுகு தொல்லையை வந்து நீக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. அதே போல் ரத்த சோகை இருக்கக்கூடியவங்க இரும்பு சத்து நிறைந்த உணவுகளோடு எலுமிச்சையை நீங்கள் சேர்த்துக்கும் பொழுது உங்களுடைய உடம்புல இரும்பு சத்தை வந்து எளிமையாக வந்து உறிஞ்சுவதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இது ரத்த சோகையை வந்து தடுத்து நிறுத்தும். எலுமிச்சை சாறு அப்படிங்கிறது மிகவும் அமிலத்தன்மை கொண்டது அப்படின்றதுனால பற்களுடைய எனாமலை வந்து பாதிக்கலாம். அதனால் பார்த்து கவனமாக யூஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் எலுமிச்சையை வந்து எடுத்துக்கும் பொழுது நுரையீரல் தொற்றுகளை எல்லாமே குறைத்து கொடுக்கும். எலுமிச்சை பழத்தில் உடலுக்கு தேவையான விட்டமின் சி இருக்கிறதுனால இந்த எலுமிச்சை சாறு பருகிறதுனால உங்களுடைய உடல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். உடல் பருமன், கொலஸ்ட்ரால், அதிக எடை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, நீரிழிவு வியாதியால் அவதிப்படக்கூடியவங்க எல்லாருமே தினமுமே ஒரு எலுமிச்சை பழம் வந்து எடுத்துக்கோங்க. வயிற்று வலி, வயிறு உபசம், நெஞ்சு எரிச்சல், கண் வலி இது எல்லாத்தையுமே சரியாக்கக்கூடிய ஒரு சாறு தான் இந்த எலுமிச்சை சாறு. மேலும் உயர்ந்த கிருமி நாசினி, பொட்டாசியம் இதில் அதிகமாக இருக்குங்க. ஸோ பொட்டாசியம் கண்டிப்பாக வந்து உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையான ஒன்று. அதனால் எலுமிச்சை நீங்கள் தினமும் எடுத்துக்கோங்க. உயர் ரத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் கண்டிப்பாக எடுத்துக்கணும். எலுமிச்சையால் தான் நீங்கள் நலம் பெற முடியும். சிறுநீர் அடைப்பு உங்களுக்கு வந்து விலகும். உடலில் நச்சுக்கள் இருந்தாலுமே கூட வெளியேற்றி விட்டுரும். உடலுடைய தற்காப்பு சக்தியை எலுமிச்சையால் மட்டும்தாங்க பெருக்க முடியும். கடல் உப்பால் உப்பிய உடம்பு எலுமிச்சை சாரால் கட்டளிக்கும் மேனி பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஒரு மந்திரமான ஒரு கனி தான் இந்த எலுமிச்சை கனி. கனிகளில் மதியூக மந்திரி குணத்தை கொண்டது இந்த எலுமிச்சைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு எலுமிச்சைக்கு பவர் இருக்குது. எலுமிச்சை பழம் பார்த்திங்கன்னா பித்தத்தை போக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த உடல் சூட்டால் ஏற்படக்கூடிய பித்தம் நீங்குவதற்கும் வாந்தி, குமட்டல் இது எல்லாமே வந்து நிற்பாட்டக்கூடிய ஒரு சக்தி இந்த எலுமிச்சை கனிக்கு உண்டு. தலைவலியும் தீர்த்து கொடுக்கும், மலச்சிக்கலை விளக்கும், தொண்டை வலி இருந்ததுன்னா அதையும் சரி பண்ணுங்க. காலரா கிருமிகளை ஒழிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த எலுமிச்சை சாருக்கு உண்டு. அதே மாதிரி பற்களில் நோய்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதையும் குணப்படுத்தி கொடுக்கும். வாயில் இருக்கக்கூடிய நாற்றத்தை போக்கக்கூடிய மேலும் சர்ம நோய்களை குணப்படுத்துங்க. டான்சிலை வந்து தடுக்கும், விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை, வாய்ப்புண்ணை வந்து ஆற்றி கொடுக்கும், தேல் கடிக்கு வந்து உதவியாக இருக்கும், மஞ்சக்காமாலையை வந்து நீக்கும், வீக்கம் இருந்ததுன்னா அதெல்லாம் குறைக்கும், வாய்வை வந்து அகற்றி கொடுக்கும். அதே மாதிரி பசியை வந்து உண்டாக்கும், விரல் சுற்றிக்கு உதவியாக இருக்கும், யானைக்கால் வியாதியை குணப்படுத்தும். எலுமிச்சை பழம் பார்த்திங்கன்னா எவ்வளவு நோய்களுக்கு மருந்தாக வந்து பயன்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வேந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஸோ எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான் இந்த எலுமிச்சை பழம். கண்டிப்பாக நீங்களும் பயன்படுத்துங்க. எலுமிச்சை பழம் பார்த்திங்கன்னா நீரிலும் சரி காற்றிலும் சரி ஏற்படக்கூடிய கதிரியக்க அபாயத்தை கூட தடுக்குங்க. அந்த அளவுக்கு ஆற்றல் நிறைந்த ஒரு பழம். இந்த எலுமிச்சை தோலில் இருக்கக்கூடிய டயோஃபிலின் அப்படின்ற சக்தி தானது தினமுமே வந்து எலுமிச்சை உண்ணக்கூடியவர்களுக்கு கதிரியக்கத்தை தாங்கக்கூடிய சக்தியானது இருக்கும். அதே மாதிரி புற்றுநோயாளிகளுக்கு எக்ஸ்ரே சிகிச்சையால் ஏற்படக்கூடிய கதிரியக்கத்தை நீக்கிறதுக்கு எலுமிச்சை வந்து ரொம்ப உதவியாக இருக்குங்க. விளையாட்டு, ஓட்டப்பந்தயம், கடுமையான வேலை இவற்றால் ஏற்படக்கூடிய களைப்பை நீக்கிறதுக்கு எலுமிச்சை பழம் ஒரு சிறந்த ஒரு நிவாரணமாக இருக்கும். இந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து உடனே கடித்து அதை சாரை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு ஒரு தெம்பு கிடச்சிடும். அதே மாதிரி உண்ணாவிரதம் இருக்கக்கூடியவங்க உண்ணாவிரதத்தை முடிச்சுட்டு மீண்டும் சாப்பிடும் பொழுது எலுமிச்சை சாறு அருந்திட்டு தான் உணவு சாப்பிடணும். அப்படி சாப்பிடும் பொழுது அஜீரண பிரச்சனைகள் வந்து ஏற்படாமல் வந்து தடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பல வழிகளில் எலுமிச்சை பழமானது நமக்கு பயன்படுதுங்க. இந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் தினசரி பயன்படுத்துவீங்களா, உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் லெமன் ஜூஸை வந்து விரும்பி சாப்பிடக்கூடியவங்களா இருக்கீங்களோ வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே
பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆரோக்கியமான தகவலை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியிலும் ஷேர் பண்ணிவிட்டு பயன்பெறுங்க. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.